அரசு மாணவிகள் தங்கும் விடுதியில் கோவை ஆட்சியர் திடீர் ஆய்வு. குறைகளை கேட்டறிந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதி. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் கோவை சுங்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அம்பேத்கர் மாணவியர் தங்கும் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த விடுதியில் 162 மாணவிகள் தங்கி கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் நுணுக்கங்களையும் கூறினார். மேலும் மதிய உணவில் கீரை, 15 மாணவிகளுக்கு தலா ஒரு கணினி வேண்டும், விடுதியில் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட அம்சங்களை கொண்டு வர வேண்டும் என மாணவிகள் கோரிக்கை வைத்தனர். மாணவிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த ஆட்சியர் அவற்றை உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இதனால் மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பவன்குமார் கிரியப்பனவர் மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மக்கள் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸில் இருக்கிற மேஜர் டாபிக்ஸ் தான் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு, மேத்ஸு வந்து ஆப்ஷனல் எடுத்தால் நீங்கள் வந்து மேத்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக இருக்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். ஸோ அது மட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா படிங்க. நல்லா இப்போ இருக்கிற நீங்கள் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் நல்லா படிங்க. உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட வந்து தொடர்ந்து கேளுங்க, டவுட் எல்லாம் வந்து தொடர்ந்து கேளுங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நீங்கள் படிக்கிறது கரெக்டாக? நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக 1000 கிலோமீட்டர் வந்தேன். என்னோட நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு வந்திருந்தேன் 1000 கிலோமீட்டர். அதனால் நீங்கள் பக்கத்து மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா படிக்கணும். இங்கே படிக்கிறது தானே வந்திருக்கோம். நல்லா படிக்கணும். என்னென்ன டிகிரி